அதாவது வாழ்க்கை துணைங்கிற ஒரு காதல் துணை என்பது ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு கண்டிப்பாக தேவை. தனியாகவே இருக்கக்கூடாது. 16 வயசுக்கு அப்புறம் எல்லாரும் துணையோடு இருக்கணும். ஒரு காதல் துணை என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண்டிப்பாக தேவை. ஒரு பெண்ணுக்கு காதலன் தேவை, ஒரு ஆணுக்கு காதலி தேவை 16 வயசுக்கு அப்புறம். அதுக்கப்புறம்லாம் தனியாக இருக்கிறது ரொம்ப தப்பு. பசிச்சா சாப்பிடாமல் இருக்கிறதும் 16 வயசுக்கு அப்புறம் துணை இல்லாமல் இருக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதும் 16 வயசுக்கு அப்புறம் ஒரு காதல் துணை இல்லாமல் இருப்பதும் ரெண்டும் ஒன்று தான். தாகம் எடுத்தா நீ தண்ணி குடிக்க மாட்டேன்ற, ஆனால் தண்ணி இருக்குது அப்படின்னா நீ முட்டாள்தானே. அதுபோல் 16 வயசு கடந்துருச்சா உனக்கு இங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அதே வயசில். ஆனால் நீ ஒரு துணையை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிற, தேட மாட்டேன்ற, தேடக்கூடாதுன்றாங்க. அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு வயசை கடந்துட்டோமா அதற்கான நமக்கான துணையை இல்லாமல் இருக்கக்கூடாது. 16 வயசுக்கு அப்புறம் காதல் துணை என்பது இல்லாமல் இருக்கக்கூடாது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க ஒரு 25 வயசில் தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக 25 வயசுக்கு அப்புறம் வரப்போகிற ஒருவனுக்காக, ஒரு பெண்ணாக இருந்தால் 25 வயசுக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு ஆணுக்காக இப்போவே உண்மையாக இருக்கிறாங்க. இப்போவே 16 வயசுலேயே உண்மையாக இருக்கிறாங்க. 16 வயசில் பிறந்ததுலேருந்து எந்த ஆண்கிட்டையும் காதலிக்காமல் 25 வயசுக்கு அப்புறம் தான் ஒருத்தன் வரப்போகிறான். அவன் யாருன்னே தெரியாது. அவனுக்காக இப்போவே உண்மையாக இருக்கிறாங்க. யாரையும் காதலிக்காமல், எந்த ஆண் கூடயும் ஒரு காதல் நோக்கத்தோடு பழகாமல், ஒரு உடலுறவு நோக்கத்தோடு பழகாமல், யாரையும் காதலிக்காமல் எப்போவோ யாரோ ஒருத்தன் 25 வயசுக்கு அப்புறம் வரப்போகிறான். அவனுக்காக இப்போவே உண்மையாக இருக்கிறாங்க பெண்கள். அதுபோல் ஒரு ஆணும் 25 வயசுக்கு அப்புறம் அவன் பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான். அது வரைக்கும் இவன் யாரு கூடயும் காதலிக்காமல் இப்போவே உண்மையாக இருக்கிறான். 25 வயசுக்கு அப்புறம் தான் அவகிட்ட கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அவகிட்ட பழகிறான். அதுக்கப்புறம் தான் உடல் உறவே. அந்த மாதிரி ஒரு கோமாளித்தனமான ஒரு வாழ்க்கை முறையை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ 16 வயசுலேருந்தே உனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை. 16 வயசு ஆகிடுச்சா, பருவ வயசு கடந்துட்டோம், நீ பருவத்துக்கு வந்துட்டியா, அப்போவே உனக்கு காதலிப்பதற்கு ஒரு துணை தேவை. ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணும். அப்படி இருக்கும்போது நீ 25 வயசுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணமே பண்ணிக்க போகிற அப்படிங்கிறதுக்காக 25 வயசு வரைக்கும் எந்தவித துணையும் இல்லாமல் வரப்போகிற ஒருத்தனுக்காக, அவன் யாருன்னே தெரியாது, அவனுக்கு நீ உண்மையாக இருக்கிற, அதுக்கு பேர் தான் கற்பு. அவனுக்கு உண்மையாக இருக்கிற அது வரைக்கும், அதாவது 25 வயசுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்ற மாதிரி, 10 வருஷமாக நான் பட்னியாக கிடப்பேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான். 25 வயசுக்கு அப்புறம் வரப்போகிற ஒருத்தருக்காக இப்போவே உண்மையாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயம், அதாவது எங்கே தப்பு, நேராக காதலிச்சாக்கா கல்யாணம் பண்ண போகிறவன் எனக்கு இது தெரிஞ்சு போச்சுன்னா, இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி 25 வயசுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ண போகிற. ஆனால் நீ உன் வாழ்நாளில் 16 வயசு 15 வயசு 17 வயசு 18 வயசு எப்போவுமே யாரையுமே காதலிக்கிறது கிடையாது. ஏன்னா காதலிச்சா நாளை பின்னா கல்யாணம் பண்ணி வரப்போகிறவங்ககிட்ட இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு. இப்போ காதலிக்கிறவனே நமக்கு கல்யாணம் பண்ணுறவனாகவும் இருப்பாங்கிறது சொல்ல முடியாது. இடையில விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அப்போ 25 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுற ஒருத்தன் நீ இதுக்கு முன்னாடி காதலிச்சிருக்கியான்னு கேட்டால் நம்ம அவங்ககிட்ட போய் தானே சொல்லணும். அப்படி காதலிச்சிருக்கேன்னு சொன்னால் அவன் ஏமாற்றம் அடைஞ்சிருவான். இதுக்கு முன்னாடி காதலிக்காமல் ஒரு சுத்தமான ஒரு பொண்ணை தான் அவன் தேடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது கற்பு அப்படி இப்படின்னு குழப்பிக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி எந்தவித பழக்கமும் இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படின்லாம் இல்லை. இதெல்லாம் மூட நம்பிக்கை தான். அதனால் நீ ஒரு 16 வயசுலேயே உனக்கு ஒரு காதல் துணை தேவை. யாரை காதலிக்கிறியோ அதே அவங்களே கல்யாணம் பண்ணால் நல்லது தான். சப்போஸ் அவங்க பிடிக்கலையா விவாகரத்து பண்ணிட்டு வேறு காதலேருந்து பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொரு காதலை தேர்ந்தெடு. அந்த காதல் நல்லா இருக்கா, நல்லா இல்லைன்னா இன்னொன்று, அப்புறம் எது பெட்டராக அமைதோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கணும். அதனால் துணையோடு இருக்கணும். என்றைக்குமே ஒரு துணையோடு இருக்கணும். யாரோ ஒருத்தருக்காக இப்போவே உண்மையாக இருக்கிறாங்க. எப்போவோ ஒருத்தன் வரப்போகிறான் அப்படிங்கிறக்காக, எப்போவோ ஒருத்தி வரப்போகிறாதுங்கிறக்காக காதலிக்காமல் கற்புன்னு சொல்லி குழப்பிக்கிட்டு இப்போவே உண்மையாக இருக்க பழகிக்கிறாங்க. நம்ம யாரை காதலிக்கிறோமோ அவங்களுக்கு தான் உண்மையாக இருக்கணுமே தவிர யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காகலாம் உண்மையாக இருக்கிறாங்க. அதுதான் அதில் உள்ள விஷயம், வேடிக்கையான விஷயம்.